சற்றுமுன் வெளியான தகவல். அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ஓகே சொன்ன சிஎம் விஜய். இந்த 2500 ரூபாயானது எப்பொழுது முதல் அமலுக்கு வரப்போகிறது, இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழகத்தில் பெண்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான செய்தி வந்துவிட்டது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் விஜய் அரசின் முதல் பட்ஜெட் தாக்கலாக இருக்கும் நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெற உள்ள புதிய நலத்திட்டங்கள், முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தொழில்துறை சார்ந்த அறிவிப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டமானது தொடர்பான அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெற இருக்கிறது என்கின்றன தலைமை செயலக வட்டாரங்கள். இதனால் 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற முக்கிய காரணங்களில் ஒன்று மகளிர் உரிமை தொகை திட்டமாகும். மாதம் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மகளிர் பெரும் வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில் சொன்னது போலவே ஆட்சிக்கு வந்து சில ஆண்டுகளில் அந்த திட்டத்தை திமுக அமல்படுத்தியது. தொடர்ந்து இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது தற்போது அந்தந்த மாநில அரசுகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பல மாநிலங்கள் ரூபாய் 1000 முதல் 2500 ரூபாய் வரை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில்தான் 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 நிதி உதவியானது வழங்கப்படும் என அறிவித்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்திருக்கும் விஜய் அது தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். 2026 முதல் 2027 ஆண்டுக்கான புது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டை தமிழக சட்டசபையில் அடுத்த மாதம் தாக்கல் செய்ய இருக்கிறது அரசு. இதில் விஜய் ஆட்சியில் முதல் பட்ஜெட் என்பதால் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பல புதிய திட்டங்கள், முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறலாம் என மிக ஆவலோடு எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் உடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு துறையிலும் அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காலை 10:30 மணி அளவில் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பது, புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட பல விரிவாக்கங்களோடு முக்கிய திட்டங்களை அறிவிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேர்தல் பட்ஜெட்டை எந்த தேதியில் தாக்கல் செய்வது என்பது குறித்தும் இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதே சமயம் இந்த பட்ஜெட்டில் தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற முக்கிய வாக்குறுதிகள் சிலவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்புகளும் இடம்பெறலாம் என எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம், ஆண்டுக்கு 6 இலவச சமையல் சிலிண்டர்கள், திருமண உதவி தொகையாக 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை, மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை கல்வி கடன், குடும்ப தலைவிகளுக்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, ஆண்டுதோறும் இலவச உடல் பரிசோதனை, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய்
உதவித்தொகை உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என தலைமை செயலக வட்டாரங்கள் சொல்கின்றன. இதனால் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டங்களால் ஏற்படும் செலவுகள், அதனை செயல்படுத்த தேவையான கால அளவு, யார் யாருக்கு முன்னுரிமை உள்ளிட்டவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்கின்றன தலைமை செயலக வட்டாரத்தினர். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள சூழலில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்கும் மதிப்புமிகு மகளிர் திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்களிடையே எழுந்துள்ளது. இந்த நிலையில் தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதியான இத்திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் நிதித்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலகத்தில் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக பேசியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தாவேகா ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து தகுதியான குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என விஜய் உறுதி அளித்திருந்தார். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை 2500 உயர்த்தி வழங்குவதாக தாவேகா வாக்குறுதி அளித்தது. தற்போது ஆட்சி அமைந்துள்ள நிலையில் தாவேகா அரசு இந்த வாக்குறுதியை தங்களில் முதல் பட்ஜெட்டிலேயே கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறது. இதுவரை முந்தைய திட்டப்படி 1.31 கோடி பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 மட்டுமே தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது தாவேகா அரசு இதனை ரூபாய் 2500 உயர்த்தும் போது அரசுக்கு ஏற்படும் கூடுதல் நிதி சுமை குறித்தும், அரசு ஊழியர்களின் குடும்பங்களை தவிர்த்து மற்ற அனைத்து ஏழை எளிய குடும்பங்களுக்கும் இத்திட்டத்தை சேர்க்கும் வழிமுறைகள் குறித்தும் முதலமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்துள்ளார். இதனால் தமிழகத்தின் தற்போதைய நிதி சுமையை கருத்தில் கொண்டுதான் இத்திட்டத்தை எப்போது முழுமையாக தொடங்குவது என்பது குறித்தே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுள்ளது. இந்த சமயத்தில்தான் பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை குறித்து தொடர்ந்து மனுக்களை அளித்து வருகின்றன. இதனால் முதலமைச்சர் விஜய் நிச்சயம் அனைவருக்கும் இந்த ரூபாய் 2500 வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மக்கள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள தாவேகா அரசின் முதல் முழு பட்ஜெட்டில் இந்த ரூபாய் 2500 மகளிர் உரிமை தொகை திட்டமானது மற்றும் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கும் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டங்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரூபாய் 1000 வந்துச்சா இல்லை வரலையா? ரூபாய் 2500 உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்னென்ன செலவுகள் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2500 ரூபாய் வந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை இன்னமும் இந்த நிதியானது உயர்த்த நீங்கள் ஆசைப்படுறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.